உடல் எடைய 10 நாட்கள்ல எப்படிப்பா கொஞ்சமாவது குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. உடல் எடைய குறைக்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்கு தான் இல்ல. அதை ஆரோக்கியமான முறையில செய்யணும் அப்படிங்கறதா எல்லாருமே சொல்றாங்க. அதை தான் இப்ப நாங்களும் உங்களுக்கு சொல்ல போறோம். சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம உயிர் வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா உடம்புக்கு நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தொடர்ச்சியா 10 நாட்கள் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும். நிச்சயமா உங்க உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் அண்ட் நச்சுகள் இது எல்லாமே வெளியேறி உங்க உடல் எடையில ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். சோ இப்ப இந்த பதிவு மூலமா ஒரு 10 நாட்களுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய வாட்டர் டயட் இதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உடல் நல வல்லுநர்கள் பல பேரு இந்த வாட்டர் டயட்டை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுடைய உடல் எடை குறைகிறதோட மட்டும் இல்லாம பல நன்மைகளும் கிடைக்குது அப்படிங்கறத நம்புறாங்க. அதுல சீரான ரத்த அழுத்தம், தெளிவான பார்வை, புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ஆனா கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்ப அழகா மாறிடுவீங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களால முடியும். சரி, இப்போ இந்த 10 நாட்கள் நீங்க பின்பற்ற வேண்டிய அந்த வாட்டர் டயட் என்னன்னு பார்க்கலாமா? இந்த வாட்டர் டயட்டோட ஃபர்ஸ்ட் நாள்ல நீங்க வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கலாம். இல்லப்பா எனக்கு தாகமே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 hours, அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. 2வது நாள் நீங்க கிரீன் டீயே குடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த நச்சுக்கள்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து 3வது நாள் நீங்க வெறும் ஐஸ் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும். இது மூலமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ஆனது அதிகரிக்க ஆரம்பிக்கும். 4வது நாள் பாத்தீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கணும். அந்த தண்ணியில 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து நீங்க குடிக்கலாம். இதனால உங்களுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 5வது நாள்ல புரோட்டீனும் விட்டமின்களையும் உங்களோட உடம்புல சேர்க்கணும். அதுக்கு 5வது நாள் அன்னைக்கு 4 முறை ஒரே ஒரு கப் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பை நீங்க குடிக்கலாம். அது அசைவ சூப்பா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். 6வது நாள் வெறும் ஃப்ரூட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான ஜூஸை மட்டுமே நீங்க குடிக்கணும். இந்த 10 நாள் வாட்டர் டயட்ல 7வது நாள் அன்னைக்கு நீங்க குடிக்க வேண்டியது கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு சர்க்கரையும் சேர்த்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கணும். இதனால எடை குறையறதோட மட்டும் இல்லாம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அழுத்தமானது ரொம்பவே சீரா இருக்கும். 8வது நாள் அன்னைக்கு சுடு தண்ணீரை மட்டும் தான் நீங்க குடிச்சிட்டு வரணும். உடம்புல தங்கியிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்க இதை ஆரம்பிக்கும். இந்த சுடுதண்ணியை நீங்க குடிக்கிறதுனால செல்லுலாய்டுடைய அளவும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். 9வது நாள் நீங்க பண்ண வேண்டியது மூலிகை நீரை குடிக்கிறது. பொதுவா மூலிகை நீரை குடிக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை சீக்கிரமா வெளியேற்றலாம். மூலிகைகளுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அதனால 9வது நாள் அன்னைக்கு மூலிகையால செய்யப்பட்ட டீயை கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம். அண்ட் கடைசியா 10வது நாள் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க எல்லாருமே தேடி போற ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா லெமன் தான். எடையை குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்கே இருக்கு இந்த லெமன் ஜூஸ்க்கு. சோ 10வது நாள் அன்னைக்கு லெமன் ஜூஸ் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லெமன் ஜூஸ்ல சேர்க்க வேண்டிய சில பொருட்களும் இருக்கு. 10வது நாள் அன்னைக்கு நீங்க எடுத்துக்கக்கூடிய இந்த லெமன் ஜூஸ்ல 1 ஸ்பூன் தேனும் கொஞ்சோண்டு பட்டைத்தூளும் சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையில நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு இருக்கிறத நீங்க நல்லாவே உணர ஆரம்பிப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நல்ல லூஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த வேர்க்குரு வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.